தமிழகத்தில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டையில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாணவர்களின் கல்வி உதவித்தொகைக்கான வருடாந்திர குடும்ப வருமான உச்சவரம்பை உயர்த்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரத்தில் இபிஎஸ், ஓபிஎஸ்க்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். 19ஆம் தேதி நேரில் ஆஜராக எழுத்துப்பூர்வ விளக்கம் அளிக்க உத்தரவு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் மொத்த கடன் 21,980 கோடி ரூபாயாக அதிகரிப்பு. 2017ஆம் ஆண்டு முதல் 3 மடங்கு அதிகரித்திருப்பதாக சிஏஜி அறிக்கையில் தகவல். தமிழக அரசின் வருவாய் 2022-23ஆம் ஆண்டின் 17 விழுக்காடு அதிகரிப்பு. வருவாய் பற்றாக்குறை 36,215 கோடியாக குறைந்ததாக சிஏஜி அறிக்கையில் தகவல். டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை நேரில் சந்தித்து விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தை திமுக அரசியலாக்குவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் முழு பூசணிக்காயை மறைக்க பார்ப்பதாகவும் விமர்சனம். இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 143வது பிறந்த நாள் விழா. பாரதியின் முழுமையான படைப்பு நூலின் தொகுப்பை வெளியிடுகிறார் பிரதமர் மோடி. சம்பல் வன்முறையில் உறவுகளை இழந்தவர்களை சந்தித்த ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி வெறுப்பு மனநிலையை அன்போடும் சகோதரத்துவத்தோடும் தோற்கடிக்க வேண்டும் என வலியுறுத்தல். ராஜஸ்தானில் 150 அடி ஆழ்துளை கிணற்றில் சிக்கிய சிறுவனை மீட்க 3வது நாளாக போராடும் வீரர்கள். ராட்சத இயந்திரங்கள் உதவியுடன் பெரிய பள்ளங்கள் தோண்டப்பட்டு சிறுவனை மீட்க முயற்சி. சிரியாவின் புதிய அரசின் பிரதமராக முகமது அல் பஷீர் தேர்வு. பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை. கோவில்பட்டியில் சிறுவன் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கு. சந்தேகத்தின் பேரில் 3 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை. கடவுளே அஜித்தே என்று அழைப்பது கவலையளிப்பதாக நடிகர் அஜித்குமார் அறிக்கை. பெயருடன் வேறு எந்த முன்னோட்டமும் சேர்த்து அழைக்க வேண்டாம் என்று வேண்டுகோள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.